வணக்கம். நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக விஜயம் செய்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை அவசரமாக கூட்டியிருந்தார். அந்த வகையிலே வடக்கு மாகாணத்திலே மன்னார் மாவட்டம் மிகவும் மோசமான நிலையிலே கடந்த வெள்ளை அழுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே பல்வேறுபட்ட தீர்மானங்கள் மாவட்ட ரீதியாக எடுக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானங்களின்படி நீண்ட காலமாக, அதாவது இடர் ஏற்பட்ட காலத்திலிருந்து மீனவர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்தது, மீனவர் சமூகம் தங்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை. இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதோடு மிகவும் துன்பியலுக்கு உட்பட்டதாக அவர்களுடைய முறைப்பாடு இருந்தது. இந்த கோரிக்கைக்காக நான் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மீனவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலே வாழ்வாதாரத்தை இழந்த நிலையிலே அவர்களுக்கு உணவுக்கு தட்டுப்பாடு கூட நிலவுவதாக கூறியது. அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதை வலியுறுத்தி இருந்தார்கள். எனவே அதற்கு உடனடி தீர்மானமாக ஜனாதிபதி அவர்கள் மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு 2 வாரங்களுக்குரிய நிவாரணங்களை, உணர்வுகளை வழங்குவதாகவும், அதே போல வடக்கு மாகாணத்துக்கான கோரிக்கையை விடப்பட்டிருந்தது. எனவே வடக்கு மாகாண மீனவர்கள் அனைவருக்கும் இந்த நிவாரணம் வழங்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சேதமடைந்த படகுகளை திருத்துவதற்கும் ஏனைய மீன்பிடி உபகரணங்களை திருத்துவதற்குரிய நிதியினை விடுவிப்பதாக கூறப்பட்டது. அது மட்டுமில்லாமல் சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 1900 மீன்பிடி வலைகளை மன்னார் மாவட்டத்தில் பகிர்ந்தளிப்பதற்கு சீன அரசாங்கத்திடம் அனுமதி கூறப்பட்டுள்ளது. இதுக்கும் மேலாக பாடசாலை மாணவர்களுடைய தரவுகள் சேகரிப்பதில் சில மந்தகதி காணப்படுது. அது தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் கடுமையான உத்தரவை அதிகாரிக்கு வழங்குகின்றார். வருகின்ற 31ஆம் தேதிக்குள் பாதிக்கப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் தலா 15,000 ரூபாய் ஆரம்ப கொடுப்பனவாக கொடுத்து அவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்கள், பாடசாலை பைகள், சப்பாத்துக்கள், அதே போல் சீருடை போன்றவற்றை உடனடியாக கொள்வனவு செய்வதற்கு அதற்கு வழங்குமாறு கூறியிருக்கின்றார். இது மட்டுமில்லாமல் விசேடமாக பாதைகள் முழுமையாக மோசமான நிலையை அடைந்திருக்கின்றது. வவுனியா, மன்னார் மாவட்டங்களில், குறிப்பாக செட்டிக்குளம் போன்ற பிரதேசங்களிலே கூடுதலாக பாதைகள் புனரமைக்க வேண்டியிருக்கின்றது. அது தொடர்பாக வினவியிருந்தால் அந்த அப்போது உள்ளூராட்சி ஆணையாளர்கள் மற்றும் ஆர்டிஇ போன்றவர்களால் கோரிக்கைகள் விடப்பட்டன. உடனடியாக தற்காலிகமாக பாதைகளை 2 வாரங்களுக்குள் புனரமைத்து